1971 திமுகவோட முதல் உடன்படிக்கை. ஓகே, காங்கிரஸ் ஆரம்பிக்குது. 2001 வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 70, 71, அப்புறம் வந்து ஆமா 71, அப்புறம் 80. ஓகே, 80க்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா 1996 எப்படி காமராஜர் அந்த பிரிவு ஏற்பட்டதோ தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில் பிரிஞ்சு போகுது. அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அந்த கட்சியும் திமுகவும் 96 உறவு வச்சுக்கிறாங்க, தேர்தல் உறவு வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த அதையும் நீங்கள் தமாகவையும் காங்கிரஸ் தான் கருதினீங்க என்றால் அந்த 71லேருந்து 2001 வரைக்கும் 3 முறை தான். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் 77க்கு பிறகு 2001 வரையில் பெரும்பாலான சமயத்தில் காங்கிரஸ் வந்து அஇஅதிமுகவோட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க. அதுதான் வந்து ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அப்படி ஏன்னா அது ஏன் இயற்கையான கூட்டணின்னா ஒரு விதத்தில் என்னன்னா ஒரு எம்ஜிஆர் வந்து அவங்களுக்கு இணக்கமாக போயிட்டார். ஃபர்ஸ்ட் ரொம்ப வந்து இந்த அதாவது இந்த எதிர்ப்பு நிலை இருக்குல்ல, அதாவது ஒரு கான்ஃபரன்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, எதிர்ப்பு நிலையை வந்து பெருசா அவர் காட்டிக்காதபடி ரொம்ப ஒரு நாசுக்கா அப்படியே ரொம்ப அதுவா போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து பார்த்தாரு, நீங்க வந்து மத்திய அரசை வந்து எதிர்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பல விஷயங்களுக்கு மைய அரசினுடைய உதவி ஆதரவு வேண்டி இருக்கு நம்ம திட்டங்களை போடணும்னா. ஸோ அவங்க இல்லாதபடி நம்ம வந்து செய்ய முடியாது, ஆப்ரேட் பண்றது வந்து ரொம்ப கடினம். அப்படி இருக்கும்போது அவனோட போய் எதுக்கு சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரதான எதிரி திமுக கருணாநிதி, இவருங்க இல்லையே காங்கிரஸோ ஜனதாவோ இவங்க இல்லையே அப்படின்ற ஒரு இதில் அந்த கணக்கில் தான் அவர் அப்படியே சென்றார். ஸோ தென் இவங்க ஸோ அப்படி தான் அது உருவாச்சு. அப்புறம் அவங்க என்ன சொன்னார், அவர் வந்து அழகாக வந்து நீங்கள் பார்லிமெண்ட்டில் 2/3 அதாவது 39 தொகுதிகளில் 26 தொகுதிகளில் நின்றுக்குவாங்க, 13 தொகுதி எனக்கு கொடுத்துருங்க, சட்டமன்றத்தில் 140 50 தொகுதியோ நான் நிற்பேன், நீங்கள் 60 தொகுதி நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த 2/3 1/3 ஃபார்முலா, அது எம்ஜிஆர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, அதை அவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது 84லேருந்து ஜெயலலிதா 96 வரை அதை கடைபிடித்தார்கள். அதாவது நரசிம்மராவ் தலைமையிலான அந்த காங்கிரஸ் 96 வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பலவீனமாக போய்விட்டாலும் கூட அவங்க வந்து நீங்கள் 26 தொகுதி 27 தொகுதி நின்றுக்கோங்க, நான் வந்து சட்டமன்றத்துக்கு 160 தொகுதி 70 தொகுதியாக நிற்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணாங்க. அதெல்லாம் படுமையாக படும் தோல்வின்னு வச்சுக்கோங்களேன், அது விட்டுருங்க.